ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஆகா சமையல் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ஆகா சமையல் ரெசிபீஸில் டேஸ்டியான சன்னா மசாலா கிரேவி தான் பார்க்க போகிறோம். இது பூரி, சப்பாத்தி, சாதத்து கூடலாம் வச்சு சாப்பிட பக்காவான ஒரு சைடிஷ் ரெசிபி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதும் 2 பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூடவே ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு ஜாவித்ரி சேர்த்துக்கிட்டு வதக்கிக்கோங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்டாக வந்துட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுக்கோங்க. இதை ஆறினதும் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருந்துருங்க. இந்த அளவுக்கு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடாடும் 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் இருக்க பச்சை ஸ்மெல் போனதும் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. மசாலா கரிஞ்சிராத அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூளில் இருக்க பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த கடலையை சேர்த்துக்கோங்க. நான் 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு 4 விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் கடலையை. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இது கூடவே 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் மிக்ஸி ஜாரில் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கொதி வரட்டும். இது இப்போ நல்லா கொதி வந்துட்டு இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு 4 விசில் வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 4 விசில் வந்து ப்ரெஷர்லாம் அடங்கிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். நம்மளோட சன்னா மசாலா கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.